Taste the Daily. மதுரை விக்கிரமங்கலம் பகுதியில் திமுக சார்பில் குறைதீர்ப்பு என்ற போர்வை நடந்த விளம்பர முகாமில் பொதுமக்களிடம் 50 ரூபாய் பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு சார்பில் மனுக்கள் எழுதுவதற்கு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முகாமிற்கு வெளியே மனு எழுதுவதற்கான விண்ணப்பத்தை நிரப்புவதற்கு ஏராளமான தனிநபர்கள் தலா 50 ரூபாய் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. வெற்றி விளம்பரத்திற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபடும் கும்பல் குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை துவக்கி வைத்தார். ஒப்பந்தப்பாடி ஊராட்சியில் கணமூர் மற்றும் பாரத மாதா கோவில் ஆகிய 2 கிராமங்களில் தலா 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பன்னோக்கு கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவாரூரில் முறைகேட்டில் ஈடுபட்ட 6 உரக்கடைகளுக்கு தற்காலிக தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உரக்கடைகளில் நுண்ணூட்ட பொருட்கள் வாங்கினால்தான் உரம் விற்பனை செய்யப்படும் என வியாபாரிகள் வலியுறுத்தியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டிய நிலையில் வேளாண்மை துறையினர் ஆய்வில் ஈடுபட்டனர். ஆய்வின் முடிவில் முறைகேட்டில் ஈடுபட்ட நீடாமங்கலம், வலங்கைமான், குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 6 கடைகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நானும் டெல்டாக்காரன் என்று சொல்லும் ஸ்டாலின் முறைகேடுகள் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் டயர் தொழிற்சாலைக்கு சென்ற அதிமுகவினரை ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஏவல் துறையினர் தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இச்சிப்புத்தூர் MRF டயர் தொழிற்சாலையில் புதிய ஊதிய ஒப்பந்தம் போடுவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி, அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் சென்றனர். அவர்களை ஏவல் துறையினர் தடுத்து நிறுத்தினர். தங்களுக்காக பேச வந்த அதிமுகவினரை தடுத்து நிறுத்திய ஏவல் துறைக்கு தொழிலாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர்.